தஞ்சாவூர் பேய் வீடு. இந்த ஸ்டோரியை கேட்காதவங்க, அதாவது பார்ட் 1 கேட்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நான் போன தடவையே ஒரு பார்ட் 1 பார்ட் 2 ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ப்ரோ நீங்கள் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுங்க, வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா பாதியில் ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மேலே கேட்டதுக்கப்புறமா தான் ஐயோ இது பார்ட் 2 சொல்லிட்டு மறுபடியும் பார்ட் 1 போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இது பார்ட் 2 தஞ்சாவூர் பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஸ்னேகாவோட அம்மா சித்ராவும் அவங்களோட மாமா பாண்டி செல்வமும் அவங்களுக்கு உண்டான பூஜைகள், அதாவது அவங்க பயந்துட்டாங்க இல்லையா, அவங்கள சுத்திலுமே மனுஷங்கள் நடந்ததை நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். அதுக்கான பூஜைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள காலேஜுக்கு 2 நாள் அனுப்பவே இல்லை. அவங்க வீட்லயே தான் இருந்திருக்கிறாங்க. சுத்தமா எந்த ஒரு நெகட்டிவிட்டியோ இல்ல எந்த அமானுஷ்யமே நடக்கலங்க. 3வது நாள் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கு போகும்போது எல்லாமே நார்மலா தாங்க இருந்திருக்குது. ஆனால் அந்த துர்காங்கிற பொண்ணு ஸ்னேகாவை கழுத்தை பிடிச்சு உன்னை விட மாட்டேன், உன்னோட சாவு என்னோட கையில தான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இறந்துருவ அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டினாங்க இல்லையா, அந்த பொண்ணு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி இவங்க பெஞ்சில் இவங்க உட்காந்துருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2 பெஞ்சுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களை அறியாமலே மெதுவா திரும்பி பார்க்குறாங்க. ஸ்னேகா யார? துர்காவை பார்க்குறாங்க. பார்த்தா துர்காவுமே ஸ்னேகாவை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கும் போது துர்கா மட்டும் ஸ்னேகாவை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்வையே ஏதோ சொல்ல வருது இவங்க கிட்ட. என்னடா அது, எதுக்கு இப்ப வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா, ஏன் ஒரு மாதிரி அமானுஷ்யமா பார்த்துட்டு இருக்கிறா, இவங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம எந்திரிச்சு கத்திடுறாங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ எதுக்கிட்ட என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன்னாலதான் நான் 2 நாள் காலேஜுக்கே வரல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கிளாஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆர் யூ மேட், என்ன நீ பாட்டுக்கு எந்திரிச்சு கத்திட்டு இருக்கிற, நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எந்திரிச்சு கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேங் இருக்கு இல்லையா, பேய் இருக்கு இல்லங்கிற கேங், இவங்களுமே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏய் அதானே சும்மா அவளையே கத்திக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் துர்காவை திட்டிக்கிட்டே இருக்கிறா மேம், இவளை என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி சொல்லும் போது இப்போ ஸ்னேகா ஆரம்பிக்கிறாங்க. மேம் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அன்னைக்கு என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிங்கன்னு ஒரு மாதிரி பிளட் வர வச்சிட்டா, இவளால எனக்கு 2 நாளா என்ன நடந்துச்சு தெரியுமா, வீட்டுல இவ தான் பிள்ளையார் சொல்லியே போட்டா, அதுக்கு எங்க அம்மாவே என்னை பைத்தியங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவளால. இப்ப என்னடா எல்லாருமே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறா, என்னன்னு கேளுங்க மேம். இல்ல மேம் நான் முறைக்கவே இல்லையே, நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் அவளை முறைக்கவே இல்லை, இவளா கற்பனை பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி துர்கா சொல்ல இப்போ அகைன் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸ்னேகா. இப்படியே பிரச்சனை பெருசாகி பிரின்சிபல் வரைக்கும் போயிருதுங்க. மறுபடியும் ஸ்னேகாவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால், காலேஜுக்கு வர சொல்றாங்க. ஸ்னேகாவோட அம்மா காலேஜுக்கும் வராங்க. பிரின்சிபல் நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது சித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேம் அவ 2 நாளா சரியா தூங்கல, கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கிறா, நான் வேணா அவளை ஒரு 10 டேஸ் லீவ் எடுத்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபலும் ஓகேன்னு சொல்லும் போது ஸ்னேகா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நான் நார்மலாக தான் இருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் பைத்தியம் வைக்கிறாதீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னை சுற்றி என்ன நடக்குது, அவள் என்னை பார்த்து முறைக்கிறா, நான் அதனால ஏன்னு சொல்லி கேட்குறேன், இதை சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்னைய பைத்தியங்கிறீங்க, ஏன் என்னைய நம்பவே மாட்டேங்கிறீங்க, ஏமா நீ யார் நம்பலன்னா கூட பரவாயில்லம்மா, அவங்களெல்லாம் விடு, நீ ஏமா என்னைய நம்ப மாட்டேங்கிற, அந்த பொண்ணு என்னை பார்த்தாமா, அவள் என்னை பார்த்து ஏதோ சொல்ல வர மாதிரி என்னை ஒரு மாதிரி அமானுஷமாக பார்த்தாமா, அதனால தான் கடுப்பாகி நான் திட்டினேன், எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. சரி ஓகே நீ லீவ்லாம் எடுத்துக்க வேணாம், நீ காலேஜ் கண்டினியூ பண்ணு, ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துப்பனா சொல்லு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புங்கும் போது இல்லை இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வீட்டுக்கும் அனுப்பி விட்டுறாங்க. பிரின்சிபல் கிட்டையும் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்களோட காலேஜை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ஸ்னேகா அவங்க கிளாஸ் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்டாஃப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே அவங்கள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, வினோதமாக பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. என்னமோ ஆச்சு இவளுக்கு, இப்போ பைத்தியம் ஆயிட்டா, இல்லை இவ கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருதுங்க எல்லாருக்குமே. இருந்தாலும் இதெல்லாம் எதையுமே ஸ்னேகா கவனிக்கலைங்க. அவங்களோட மைண்டு ஃபுல்லாகவே இப்போ எப்படி இருக்குன்னா, என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது,
ஏன் வந்து துர்கா நம்மளை இந்த மாதிரி பார்த்தா, அவள் பார்த்தா, அதனால தான் நம்ம கேட்டோம். ஆனால் அது வேற மாதிரி சுற்றி விட்டாளுங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோம். ஸ்டார்டிங்லேயே ஒரு உருவம் உட்காந்துருந்தது. நம்ம சடனாக திரும்பி பார்த்தோம்னா அங்கே யாருமே இல்லை. தாயம்மாவோட ஃபோட்டோ, அதாவது அவங்களோட ஸ்னேகாவோட பாட்டியோட ஃபோட்டோவில் லைட் எரிஞ்சது. இது எல்லாமே அவங்க மாமாவுக்கு நடந்த சம்பவம். இது எல்லாமே அவங்களுக்கு ரீகால் ஆகி அந்த இடத்துல அவங்க அவங்களாவே இல்லைங்க. சடனாக அவங்கள அறியாமலே ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துருக்குறாங்க. மறுபடியும் துர்கா இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று சொல்ல வராங்கங்கிறது தெரியுது. ஆனால் அவங்களோட மொழி சரியில்லைங்க. அமானுஷ்யமாக இருக்குது. பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஸ்னேகாவே அதை அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அவங்கள மட்டும் பார்க்குறாங்க, மிஸ்ஸை மட்டும் பார்க்குறாங்க, கீழே பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம் திரும்பினா அங்கேயும் யாரும் பேச மாட்டாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் கேன்டீனில் உட்காந்து தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸ்னேகா. அப்படி அவங்க கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கூட யாருமே இல்லை. நார்மலாக அவங்க உட்காந்து இருக்கும்போது அவங்கள சுற்றி ஒரு 7 பேர்னாலும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் ரூம்ல நடந்த இந்த விஷயம் அந்த காலேஜ் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவறதுனால யாருமே இவங்க கிட்ட வந்து உட்கார மாட்டாங்க. தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதையுமே அதை கண்டுக்கல. அவங்களுக்கு இப்பயும் மைண்டில் ஓடிட்டு இருக்குது, இது என்ன நடக்குது, இதை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தாட் மட்டும் தான் போயிட்டு இருக்க நேரத்தில் துர்கா அவங்கள நோக்கி நடந்து வராங்க கேன்டீனுக்குள்ள. இப்போ இவங்க அவங்கள பார்த்த உடனேயுமே இவங்கள நோக்கி தான் நடந்து வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு சாப்பாடை மூடி வச்சுட்டு அரைகுறையா சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிக்கும் போது துர்கா அவங்களோட கையை பிடிச்சி நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஏய் கையை விடுறி, நான் உங்களெல்லாம் பேச மாட்டேன், உன்னால தானே எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட கண்ணை பார்த்ததுமே கணிச்சிடுறாங்க. இவ ஏதோ ஒன்று சொல்ல வரா, என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு துர்கா ஸ்னேகா இவங்க 2 பேரும் அவங்க காலேஜ் கிரவுண்டில் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகா, நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கிற, நான் உன்னை பார்த்தது உண்மைதான். ஆனால் உன்னை முறைச்சோ இல்லை எந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அமானுஷ்யமாக அந்த பேய் பிடிச்ச மாதிரிலாம் நான் உன்னை பார்க்கல, நிறுத்து. இதை ஏன் நீ வந்து கிளாஸில் டீச்சர்கிட்ட சொல்லலை, அதே மாதிரி அங்கே பிரின்சிபல்கிட்டே நீ ஏன் சொல்லலை? இப்போ இங்கே வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னால் என்னை பைத்தியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தல கேன்டீனில், கிளாஸ் ரூமில் பார்த்தல, யாருமே என் கூட இதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அதெல்லாம் நீ விடு. அதை விட முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும். அதனால தான் நான் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லு. ஆக்சுவலாக அன்னைக்கு உன்னை நான் கழுத்தை பிடிச்சப்போ உங்ககிட்ட வந்து நான் பேசுனது எல்லாமே நான் கிடையாது. நான் என்ன பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அதை நான் பேசலை. யாரோ ஒருத்தர் என்னோட உடம்புக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தாங்க. நீயும் என்னை பார்த்து திட்டிக்கிட்டு இருந்த. ஆல்ரெடி உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம். நீ வளர்ந்த விதம், நீ இருக்கிற விதம் வேற. நான் வளர்ந்த விதம், நான் இருக்கிற விதம் வேற. நான் ரொம்ப அமைதியான பொண்ணு, சண்டைக்கு போக மாட்டேன். யாருன்னா சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த பக்கமே போகாத ஒரு பொண்ணு தான் துர்கா, ஐயங்கார் பொண்ணு. இந்த பொண்ணு ஸ்னேகா வந்து எப்படின்னா, ஒரு சண்டைன்னு ஒன்று நடக்குதுன்னா அங்கே நிற்கிறதே ஆள் ஸ்னேகா தான். எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு பொண்ணு, தில்லான பொண்ணு. அப்படி போல்டாக இருக்கிற பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும்? இல்லை நான் அதை பண்ணலை, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீ நம்புவியா? யாராக இருந்தாலும் நம்ப மாட்டாங்க. ஏன் நீயே எனக்கு பண்ணியிருந்தா கூட நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் அன்றைக்கி நடந்துச்சு ஸ்னேகா. இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அன்றைக்கி நாள் முழுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் சொல்ல முடியலை. அதுக்குள்ளே பிரின்சிபல் ரூமுக்கு போயிடுச்சு. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே வேறு மாதிரி போயிடுச்சு. சரி அங்கே வந்தாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு உணர்வு, யாரோ ஒருத்தவங்க என் உடம்புக்குள்ளே இருக்காங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏய் மென்டலான்னு கேட்பாங்க. இப்போ வந்து நீ சொன்ன நான் அமானுஷ்யமாக பார்க்குறேன், நான் வந்து பேய் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி பார்க்குறா, அவளோட மொழியே சரியில்லைன்னு சொல்லும்போது ஒன்றை தானே எல்லாரும் பைத்தியம்னு சொல்கிறாங்க. இதுவே நானே எனக்கு ஒன்று அமானுஷ்யமாக நடந்துருச்சு, அன்றைக்கி என் உடம்புக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க தான் ஸ்னேகாவோட கழுத்தை பிடிச்சாங்கன்னு சொன்னால் என்னையும் மெண்டல் தானடி சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்லலை. சரி ஓகே விடு, இதை இதோட விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்னேகாவை கழுத்தை பிடிச்ச அந்த நாள் அன்னைக்கு நைட்டு, அதாவது அன்னைக்கு டே முடிஞ்சு ஸ்னேகா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, துர்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. துர்காவுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க. அம்மாவும் பொண்ணு மட்டும்தான். ஒரு குட்டி வீடு தாங்க அவங்களுக்கு, தனி இண்டிவிஜுவல் வீடு தான். துர்காவும் அவங்க அம்மாவும் ஒன்னா தான் படுத்து தூங்குவாங்களாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஏதோ மந்திர சொற்களால மந்திர வார்த்தைகள் மாதிரி பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இதுல டிஸ்டர்ப் ஆகி துர்காவோட அம்மா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பக்கத்துல பார்த்தா துர்கா இல்லை. ஆனால் அவங்க ரூம்குள்ளதான் ஒரு வாய்ஸ் கேட்குது. இது துர்காவோட வாய்ஸோட சேர்த்து இன்னொருத்தர் பேசுற மாதிரியான ஒரு வாய்ஸ், டபுள் வாய்ஸா கேட்டிருக்குது.
துர்காவோட அம்மா பெட்ல இருந்து எந்திரிச்சு அந்த வாய்ஸ் எங்க கேக்குதோ அதை நோக்கி போறாங்க. இவங்களோட பெட்ரூம் பெரிய பெட்ரூம்ங்க, மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூமோட. அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே ரூமோட கார்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 பக்கமும் இருக்கும் கார்னர், இல்ல 3 பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்னர்ல அந்த கார்னரை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க துர்கா. உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, அழுகுறாங்க. அவங்களோட சேர்ந்து, அவங்களோட வாய்ஸோட சேர்த்து இன்னொருத்தர் யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் பேசுற மாதிரி. ஆனா அவங்க பேசுற விஷயங்கள் பாஷை புரியல. துர்காவோட அம்மாக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஆனால் துர்காவுக்கு அது புரியுது. துர்கா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. துர்காவோட அம்மா டக்குன்னு லைட்டை போடும்போது அங்கனக்குள்ள ஒரு கருப்பு உருவத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அது மறைஞ்சிருக்குதுங்க அந்த கார்னர்ல இருந்து. இப்ப துர்கா டக்குன்னு திரும்பி பார்த்தா கண்ணுலாம் செவந்து போய் ஒரு மாதிரி கருவளையமாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்குதுங்க. ஏய் துர்கா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா எவ்வளவு நேரம் அடி அழுதுகிட்டு இருக்க? யாரு அது? யாரு கூட அடி பேசிட்டு இருந்த? அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அம்மா அது என்னை கொன்றுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துர்காவோட அம்மாவுக்கு தூக்கி போட்டுருக்குது. அந்த அன்டைம்ல 2 மணிக்கிட்ட அவங்க என்ன பண்ண முடியும்? பூஜை அறையில இருந்த அம்மனோட திருநீர் குங்குமத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு பூசி விட்டு அவங்கள பக்கத்திலே படுக்க வச்சுட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையாங்க. துர்காவோட அம்மாவுக்கு நல்லா தெரியுது, துர்காவை சுத்தி ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதை அவங்க அம்மாவாலே உணர முடியுது. இது நாள் வரைக்கும் அவங்க வீட்டுல இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இப்போ அவங்க உணர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐயங்கார் ஃபேமிலிங்கிறனால ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருப்பாங்களாங்க வீடை. அது மட்டும் இல்லாம டெய்லி பூஜை பண்றவங்க, அவங்களோட வீடு பாசிட்டிவிட்டியா தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த நெகட்டிவிட்டியை உங்களால ஈஸியாவே உணர முடியுது. அவங்களோட பொண்ணுமே துர்காவுமே நைட் எல்லாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் இந்த மாதிரி உடம்பெல்லாம் உதற ஆரம்பிக்கிறது, அவங்களோட உடம்பு ஜில்லுன்னு ஆகுறது. ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட துர்காவோட உடம்பு ஒரு மாதிரி சில்னஸ் ஆகுதான், ஜில்லுன்னு ஆகுதான். அப்பப்போ எந்திரிச்சு உட்காந்து அழுகுறாங்களாம், அப்பப்போ ஒரு மாதிரி எங்கேயோ கையை காட்டுறாங்களாம். அவங்க ஏரியால இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே ஒன்னு சொன்ன மாதிரி ஊழ விடுதுங்களாம் துர்காவோட வீட்டை பார்த்து. துர்காவோட அம்மாக்கு லிட்டரலி தெரிஞ்சிருது இது ஒரு அமானுஷ்யம்தான். நம்ம பொண்ணு எங்கேயோ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறா, ஏதோ பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கிறா, அது பின்தொடர்ந்து வந்திருக்குதுங்கிறத உணர்ந்துடுறாங்க. விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் அவங்க ஏரியால மந்திரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாராங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்கலாம் மந்திரிப்பாராம். அவர்கிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டு போயிட்டு உட்கார வச்சு வேப்பிலையெல்லாம் அடிச்சு, அவர் இந்த தண்ணி மாதிரிலாம் வச்சிருப்பாங்களாம், சாமியோட தீர்த்த நீர்னு சொல்லுவாங்களாம். இந்த தீர்த்த நீர்லாம் இவங்க மேல அடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா அவங்க காலேஜுக்கே வரலையாங்க. துர்கா காலேஜுக்கு வரவே இல்லை, ஸ்னேகாவும் காலேஜுக்கு வரல 2 நாளா. துர்காவை அவங்க அம்மா கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு குளிர்காய்ச்சல்னு விடலைங்க. அது வந்து டேப்லெட்டால குணப்படுத்தக்கூடிய ஒரு குளிர்காய்ச்சல் இல்லைங்கிறது துர்காவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால மறுபடியும் மனசு கேட்காம ஒரு தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. தர்காவுக்கு கூட்டு போய் பாய் கிட்ட பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இவங்களோட உடம்புல பேய் இல்லை, ஆனால் இந்த பொண்ணு மேல ஒரு பேயோட, அதாவது ஒரு ஆத்மாவோட பார்வை இறங்கியிருக்கு. இந்த பொண்ணு மூலமா இன்னொரு பொண்ணை கொல்றதுக்காக தான் அந்த ஆத்மா இந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கு, துர்காவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாருங்க. துர்காவோட அம்மாவுக்கு தாங்க முடியல, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே, சாமி இதுக்கு வந்து வேற பரிகாரமே இல்லையா, இதுக்கு என்னதான் தீர்வு? இல்ல, நான் ஒரு தாயத்தை கொடுக்குறேன், உங்க பொண்ணோட கையில கட்டிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுக்குறேன், இதை நீங்க வந்து உங்களோட கையில கட்டிக்கோங்க. உங்களோட வீட்டில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன், அது எல்லாத்தையும் நான் சொல்கிற கார்னர்ஸ்லாம் போய் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடங்களாங்க. அதை பண்ணுறதே துர்கா தானா. கீழே தட்டி விட்டுருவாங்களாம், தாயத்தை கிட்ட போகும்போது கீழே தட்டி விட்டுருவாங்களாம். கேட்டால் ஐயோ தெரியாமல் தட்டி விட்டேன், அந்த மாதிரி கார்னரில் போய் வைக்க போகும்போது தடுத்து விட்டுருவாங்களாம். எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எல்லாத்தையும் மீறி துர்காவும் துர்காவோட அம்மாவும் ரொம்ப பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா தான் பாய் சொன்ன விஷயத்தையே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டில். அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு அழுகை சத்தம் துர்காவுக்கும் கேட்டிருக்கு, துர்காவோட அம்மாவுக்கும் கேட்டிருக்குது. இவங்க 2 பேருமே முழிச்சிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. இவங்க முழிச்சிருக்கிறாங்கன்னு அம்மாவுக்கு தெரியாது, அம்மா முழிச்சிருக்கிறாங்கன்னு துர்காவுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அழுகிற சத்தம் அதிகமாக கேட்ட உடனேயும் துர்காவும் துர்காவோட அம்மாவும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. மா உனக்கும் கேட்குது தானே, வெளியே போய் பார்ப்போமா? இல்லைம்மா, பாய் இதையும் சொல்லி தான் விட்டுருக்கிறாரு, உங்ககிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதனால நீ வந்து அதெல்லாம் காதில் வாங்கிக்காத,
நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு, நம்ம அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி தூங்குமா, அவ காப்பாத்துவா அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்குறாங்க. இந்த அழுகை குரலும் ஒரு கட்டத்துக்கு மேல நின்றுதுங்க. ஆனால் அவங்களோட வீட்டு டோரை, அதாவது அவங்களோட ரூம் டோரை இல்ல, மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க உடன் உடைக்கிற மாதிரி இந்த சத்தம் கேட்குது. அது இவங்கள அப்ப விடாதா? ஏன் இந்த பொண்ணை வந்து கார்னர் பண்ணி கரை வைக்கணும்? இந்த பொண்ணு மூலயமா ஏன் ஸ்னேகாவை கொல்லணும்னு நினைக்கணும்? இந்த பொண்ணுக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன தொடர்பு? அதாவது இந்த காலேஜில் வந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் பழக்கமே கிடையாது, ஸ்கூல் மேட்ஸ் கூட கிடையாது. இப்படி ஏகப்பட்ட டவுட் துர்காக்கு இருந்திருக்குதுங்க. துர்காவோட அம்மா துர்கா கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கிறதும் துர்காக்கு தெரியும். இப்போ நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்னேகா கிட்ட காலேஜ் கிரவுண்ட்ல அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயும் ஸ்னேகாவுக்கு இதை நம்பலாமா வேணாமா? ஏன்னா ஸ்னேகாவோட கேரக்டர் என்னன்னா, அவங்களுக்கு இந்த பேய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. இவங்க சொல்றதை நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா ஸ்னேகாவும் காலேஜுக்கு 2 நாள் வரல, அதே மாதிரி துர்காவும் 2 நாள் வரல. துர்கா 2 நாள் காலேஜுக்கு வரலங்கிறது ஸ்னேகாவுக்கு தெரியாது. இப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரிடி, இப்போ எதுக்கு நீ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்த என்ன? இல்லை, உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கறது வேற, அமானுஷ்யமா பார்க்கறது வேற. நீ பார்த்ததே வேற மாதிரி இருந்துச்சு, நான் நார்மலாக தாண்டி பார்த்தேன் சத்தியமா. அது உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்குது, நீ என்னை வந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குற. அப்போ நீ பேய் இல்லை, பேயை நம்ப மாட்டேன்லாம் சொல்லாத. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வந்துட்ட, நீ பயந்துட்ட. அதனால தான் என்னை நான் நார்மலாக பார்க்குறத கூட நீ பயந்து பார்க்குற. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாய் என்ன சொன்னார்? இப்போ நீ சொன்ன மாதிரி எனக்கு அந்த டவுட் இருக்கு. நீ யாரு? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த காலேஜில் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட் ஆனோம், பாய்னா பாய் அப்படித்தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் ஒன்றை வச்சு என்னைய இந்த மாதிரி கழுத்தை நெரிக்கணும், கொல்லணும்னு நினைக்கணும்? அதுதாண்டி எனக்கும் தெரில. அது நான் வேணா அந்த பாய்கிட்ட உன்னை கூட்டு போவா, நீ வரியா, நம்ம 2 பேரும் கேட்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கும் அதுதான் சரின்னு படுதுங்க. ஸ்னேகாவும் துர்காவும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாயை பார்க்கறதுக்காக தர்காவுக்கு போறாங்க. பாய் தர்கால இல்லை, நாளைக்கு தான் வருவார், வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க. வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், ஆல்ரெடி போயே 1 நாள் ஆச்சு. நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா இதே டைமிங்கில் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுது. துர்காவுக்கு பயம். ஏய், ஆல்ரெடி நானே ஒரு மாதிரி பயந்து போய் நைட்டெல்லாம் அந்த அமானுஷத்திட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா இங்கே கூட்டு வந்து கயிறே கட்டி விட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் அதை நோக்கியே போகிறேன். இது என்னோட கேரக்டரே கிடையாதுடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணாம், நீ வந்து தனியாகவே வந்துக்கோ, நாளைக்கு நான் வரல, நீ மட்டும் வா. இல்லை, நீயும் வரணும், இதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கிற. என்னோட கணிப்பு கரெக்டுனா நீ எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆவன்னு நினைக்கிறேன். அதனால் நீயும் நாளைக்கு வா, அதை நீயே தெரிஞ்சுக்கோ. மறுபடியும் உங்ககிட்ட வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. துர்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயம் எதையுமே ஷேர் பண்ணலை. ஸ்னேகாவுமே அவங்க அம்மா கிட்ட பேச்சே கொடுக்கலங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனையாயிருக்கு. காலேஜில் பிரின்சிபலுக்கு முன்னாடி வச்சு இவங்களை 2 நாளாக தூங்கல, அவள் மென்டலி அஃபெக்டட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்லணும்? பெத்த பிள்ளையே யாராச்சும் ஒருத்தவங்க அப்படி சொல்லுவாங்களா? அந்த கோபத்தில் அவங்க அம்மா சித்ரா கூட பேசாமையே அவங்க ரூமில் போய் படுத்துடுறாங்க. இப்போ ஸ்னேகாவோட மாமா அத்தை பாண்டி செல்வமும் செல்வியும் அவங்க ரூமுக்கு வராங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. ஏமா நைட்டு சாப்பிடாமே வந்துட்ட, சாப்பிடுமா, அம்மா அப்படிதாம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காத, வேற என்னம்மா பண்ணுறது? அந்த இடத்துல வச்சு அம்மாவும் எதனா கத்தி பேசினாங்கன்னா, உனக்கு டிசியை கொடுத்துட்டாங்கன்னா உன்னோட படிப்பு பாதிக்கும்ல, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா வாயை விட்டுருப்பாங்க. இங்கே வந்து அழுதுகிட்டு தான் இருந்தாங்க, உன்னை வந்து இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருந்தாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நீ ஃபுல்லாகவே அம்மா சாப்பிடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஸ்னேகா கொஞ்சம் காம் டவுன் ஆகி அவங்க அத்தை மாமா கொண்டு வந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா ரூமுக்கு போய் அவங்க அம்மாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் சாரி கேட்குறாங்க. அம்மா, நீ ஒன்றே ஒன்று, என்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, அது நம்ம குடும்ப விஷயமா இல்லை என்னோட தனிப்பட்ட விஷயமானு எனக்கு தெரியலை. இது என்னங்கிறது உனக்கும் தெரிஞ்சிருக்குது, மாமாவுக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆனால் எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, நான் அதனால உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை மறைக்க ஆரம்பிச்சிருவேன் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி டைரக்டாவே சொல்றாங்க. ஸ்னேகாவோட அம்மா சித்ராக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியலங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கு மனசுல. என்ன நடந்திருக்கும், இவளுக்கு ஏதோ நடந்திருக்குதா, அந்த பிள்ளை எவ்வளோ ஒருத்தி முறைச்சான்னு சொல்லித்தானே இங்கே பஞ்சாயத்தை வச்சு தான் நம்மளை காலேஜுக்கே கூப்பிட்டாங்க, அது என்னன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு வாய் வரைக்கும் வருது. ஆனால் ஸ்னேகாவை பற்றியும் தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கரரானவ, இவ வந்து எப்படினாலும் சொல்ல மாட்டா, சரி ஓகே அதுவாக நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு விட்டுறாங்க, ஸ்னேகா கிட்ட எதுவுமே கேட்கல. அன்றைக்கி நைட்டு ஸ்னேகா வீட்லேயும் எந்த அமானுஷமோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, அதே மாதிரி துர்கா வீட்லேயும் நடக்கலை. அடுத்த நாள் 2 பேர் காலேஜுக்கு வராங்க, 2 பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலேஜே இவங்களை பார்க்குது, என்னடா அது, இவ தான் கழுத்து நெரிச்சா, அவனடானா இவ பேயின்னா, இவ அமானுஷமாக பார்க்குறான்னா, இப்போ 2 பேரும் ஒன்றா கை கோர்த்து நடந்துகிட்டு இருக்கிறாளுங்கன்ட்டு ஃபுல்லாக இவங்க மேலே தான் கண்ணுங்க.
இப்போ பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க, நார்மல் ஆயிடுறாங்க. ஒரு சும்மா நாங்கள் உங்களெல்லாம் ப்ராங்க் பண்ணுண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ளேயே எதனா பேசி அவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30 மணி இருக்குமாங்க, தர்கால பாயை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க துர்காவும் ஸ்னேகாவும். பாயும் இருந்திருக்கிறாருங்க. ஸ்னேகாவும் துர்காவும் உள்ள போனதுக்கு அப்புறமா பாய் துர்காவை பார்க்காம ஸ்னேகாவை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஏதோ 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 சொல்ல வராரு, ஆனா சொல்லாம மறைக்கிறாருங்க. இப்போ ஸ்னேகாவே கேக்குறாங்க, பாய் இவதான் துர்கா, இவளோட அம்மா வந்து உங்ககிட்ட கூட்டு வந்தாங்க, இவளோட பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி என்னோட பிரச்சனை என்னன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லியிருக்கிறாருங்க, உங்க வீட்டுல ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துட்டு இருக்குமேமா, அதுல இருந்து முதல்ல நீ வெளியே வந்தியா, அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் தானே நீ ஆரம்பிச்ச, அதை விட்டுட்டு ஏன் இப்ப துர்கா கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாருங்க. துர்காவை ஸ்னேகா திரும்பி பார்த்திருக்கிறாங்க. நீ எதனா சொன்னியா? பாய்க்கு எப்படி என்னோட விஷயம்லாம் தெரியும்? இல்ல, துர்கா சொல்லல. அப்போ பாய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸ்னேகாக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேகாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன்னா பாய்க்கு எப்படிங்க ஸ்னேகா வீட்டுல நடந்தது, ஸ்னேகா ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கிறது தெரியும். ஸ்னேகா அவங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க ஒரு அமானுஷத்தை பத்தி. இந்த பாய்க்கு எனக்கு என்ன நடந்துச்சு பாய், என்ன நடந்துட்டு இருக்கு பாய், என்னை சுற்றி என்ன நடக்குன்னு எதுவுமே தெரில, எனக்கும் துர்காவுக்கும் என்ன தொடர்பு, ஒரு தொடர்பும் இல்லை, அவள் வந்து ஒரு கருவி அவ்வளவுதான், அவளை யூஸ் பண்ணிக்க பார்த்துருக்கு அவ்வளோதான், ஏன் அவளை யூஸ் பண்ண பார்த்துருக்கணும், இல்லைம்மா இது வந்து காமன் தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த அமானுஷம் ரேண்டமாக சூஸ் பண்ண ஒரு ஆள் தான் துர்கா. துர்காவுக்கும் ஸ்னேகாவுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியோ எந்த ஒரு பகையோ கிடையாதுங்கிறது ஸ்னேகாவுக்கு புரிதல் வந்துடுதுங்க. இப்போ அவங்களோட டவுட் என்னன்னா, யார் என் மேல இவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க, யார் என்னை கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அப்ப உண்மையாவே இந்த ஏவல் சூனியம் இந்த கண் திருஷ்டி இந்த பேய் ஆத்மாலாம் உண்மையா? சரி பாய், இதுக்கு என்னதான் தீர்வு? இல்லம்மா என்னால சொல்ல முடியாது, எனக்கு வந்து அது என்னங்கிறது எனக்கு தெரியாது, நீ வந்து உங்க வீட்டாளுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாருங்க. ஸ்னேகாவுக்கு உறுத்தலாவே இருக்கு. அது எப்படி பாய் உங்களுக்கு தெரியாம இருக்கும், இவ்வளவு விஷயங்களை பத்தி பேசுறீங்க, இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அப்போ என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது, என்னோட பாஸ்ட் என்ன, எதனால எனக்கு இந்த மாதிரியான அமானுஷம் நடக்குதுன்னு தெரியாதா? தெரியாதுமா, கிளம்புன்ட்டாரு. இப்போ துர்காவும் ஸ்னேகாவும் அந்த தர்கால இருந்து கிளம்புறாங்க. துர்கா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க, ஸ்னேகா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. தர்கால இருக்கிற பாய் யாருன்னா, இந்த பாய் கிட்ட தான் பாண்டி செல்வம் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, ஒரு பாய் கிட்ட போயிட்டு தாயத்து வாங்கி கையில போட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அந்த பாய் தான் இந்த பாய்ங்க. பாய்க்கு பாண்டி செல்வத்தோட வீட்டுல என்ன நடந்துச்சு பாஸ்ட்ல, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எதனால ஸ்னேகாவை சுத்தி ஒரு அமானுஷம் நடக்குதுங்கிற A to Z விஷயம் தெரியுங்க. இருந்தாலும் அதை மறைச்சிட்டு அவங்க கையில ஒரு தாயத்தை, பாண்டி செல்வத்துக்கு எப்படி ஒரு தாயத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு தாயத்து ஸ்னேகா கையிலையும் கொடுத்து விட்டு அனுப்பி விட்டுறாருங்க, எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி. பாய் கிட்ட போன விஷயம் அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற காரணத்தினால ஸ்னேகா என்ன பண்றாங்கன்னா, பாய் கொடுத்த தாயத்தை அவங்களோட பேக்ல வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு சொல்லவும் இல்லை, அதாவது வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் பாய் பாண்டி செல்வம் அவர்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்களோட வீட்டுல இருந்து இந்த பொண்ணு வந்தாங்க, உங்க ஸ்னேகா உங்களோட மருமக வந்து வந்தாங்க, வந்துட்டு அவங்களுக்கு நடந்த அமானுஷங்கள்லாம் சொன்னாங்க, துர்காங்கிற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாருங்கிற விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரியாது. ஸ்னேகா வீட்டுக்கு போகும்போது பாண்டி செல்வம் ஹாலில் தான் உட்காந்துருக்கிறாரு, அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி, அதாவது அவங்க பாட்டி ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருக்கும் போது, இங்கே வாமா ஸ்னேகா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைம்மா எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏன்? இல்லைம்மா காலேஜ் முடிஞ்சு எப்பயுமே வர டைமை விட இன்னைக்கு ஒரு 1 hour லேட் ஆகிருக்குதே, அதான் என்ன எங்கேயும் வெளியே எங்கேயும் போயிட்டு வந்தியா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை. சரிம்மா ஓகேம்மா போ. ஸ்னேகா மாமா பத்திரமா இருந்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணியில் சொல்லியிருக்கிறாருங்க. அவங்களுக்கு புரியலை, புரிஞ்சும் புரியாத மாதிரியும் ஓகே மாமான்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. ஸ்னேகாவோட அத்தை செல்வி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மாடிக்கு வராங்க. ஏன்னா ஸ்னேகா அந்த விஷயத்துல ரொம்ப முங்கிடுறாங்க. பாய்க்கு எப்படி தெரியாம போகும், நம்மளை சுத்தி என்ன நடக்குது, அகைன் அந்த ஒரு நெகட்டிவ் வைப்புக்குள்ள போயிடுறாங்க. நெகட்டிவ் வைப் மீன்ஸ் அது என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம பார்ட் 1 போட்டுட்டு பார்ட் 2 போடுறதுக்கே நீங்க இவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரியலா நடக்கிறவங்களுக்கு, தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும். ஸ்னேகாவோட அத்தை ஸ்னேகாவோட ரூம்குள்ள வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அவங்க அட்டன் பண்ணி அவங்க சொன்ன விஷயம், நம்மளோட வீட்டில், அதான் தஞ்சாவூர்ல அவங்க இருக்கிற கிராமத்தோட பேரை சொல்லி, நம்ம வீட்டில் சுப்பிரமணியன் ஒரு பையன் இருப்பான்,
அந்த பையன்கிட்ட நீங்க கொடுத்துருங்க. சரி நான் சொல்லிடுறேன், வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்கண்ணே, ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ ஸ்னேகாக்கு ஒரு டவுட்டுங்க. அத்தை இங்க வாங்க. என்னம்மா, எந்த வீடு? தஞ்சாவூர்ல என்ன வீடு? அதாம்மா நம்ம பூர்வீக வீடு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வாய விட்டுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை வருஷத்துல ஸ்னேகாக்கு நினைவு தெரிஞ்சு இத்தனை நாள் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு தஞ்சாவூர்ல அவங்களோட சொந்த ஊர் அங்கே அதுதாங்கிறது தெரியும், பூர்வீக ஊர் அதுதாங்கிறது தெரியுமே ஒழிய அங்கே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூர்வீக வீடு இருக்கு, அதை மெயின்டெனன்ஸ் பண்றவர் சுப்பிரமணிங்கிறவர் இது நாள் வரைக்கும் இவங்க அம்மாவோ மாமாவோ அத்தையோ சொன்னதே கிடையாது. ஸ்னேகாவோட அத்தை செல்வி மறைக்கிறாங்க. இல்லம்மா நான் அந்த வீடு இல்லை, நம்மளோட வீடு இல்லை, ஃப்ரெண்டோட வீடை நான் மாற்றி நம்ம வீடுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சமாளிக்கும் போது ஸ்னேகா பிடிச்சிக்கிறாங்க. அத்தை எனக்கு தெரிஞ்சிருச்சு, மறைக்காதீங்க, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மாமா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இதை பற்றி பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன், சொல்லுங்கன்னு சொல்லும் போது தான் ஸ்னேகாவோட அத்தை இவங்களோட பூர்வீக வீடை பற்றி சொல்கிறாங்க. இவங்களுக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற அந்த சொந்த ஊர், இவங்களோட பூர்வீக ஊரில் ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குதுங்க. நான் ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு வீடு. அந்த வீட்டை இப்போ வரைக்குமே இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர்ல யாருமே அந்த வீட்டுக்கு வாடகைக்கோ இல்லை அந்த வீடை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கோ எதுக்குமே இவங்க கொடுக்கவே இல்லை. அதை ஒரு பொக்கிஷமா வச்சு காப்பாத்திட்டு வராங்க, பாதுகாத்துட்டு வராங்க. என்னத்த சொல்றீங்க? அரண்மனை மாதிரியான வீடா? அப்படி அந்த வீட்டுல என்ன இருக்கு? அந்த வீடை கட்டி இப்போ ஒரு 20 வருஷம் இருக்குமா? 20 வருஷமா? ஸ்னேகா, அதை கட்டி 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. 100 வருஷத்துக்கு மேல ஆகுதா? என்னத்த சொல்றீங்க? அப்ப என்னோட ப்ராஜெக்டுக்கு நான் எங்கேயுமே அலைய வேண்டியது அவசியமே இல்லையே. அதுவும் நம்ம வீடுங்கிறீங்க, நான் அதை என் ப்ராஜெக்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கவா? என்னம்மா ப்ராஜெக்ட்? நீ போகக்கூடாதுமா, அங்கெல்லாம் போகக்கூடாது, அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிருமா, வேணாமா அப்படிங்கிற மாதிரி படபடன் வந்து வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிருக்கிறாங்க. ஸ்னேகாக்கு இன்னுமே அதுக்குள்ள ஆர்வம் அதிகமாகுது. அத்தை எதையோ ஒன்னு மறைக்கிறீங்க, அந்த பூர்வீக வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ எனக்கு நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இதுக்கும் அந்த வீட்டுக்கு சம்பந்தமானு சொல்லி கேட்கும்போது அவங்க அத்தை எந்திரிச்சு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்னேகா, எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட இது மேல கேட்காத, அம்மா கிட்டையும் கேட்காத, மாமா கிட்டையும் சொல்லிடாத, என்னை விட்டு சாரி மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க அவங்க ரூமை விட்டு. இப்போ ஸ்னேகாக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அரையும் குறையுமா அவங்க அத்தை கிராமத்துல ஒரு அரண்மனை, அது பூர்வீக வீடு, 100 வருஷத்துக்கு மேல ஆகுது, அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அமானுஷம் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கே. அப்ப அந்த வீடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இப்ப நடக்கிறதுக்கு உண்டான விடை கிடைச்சிரும். இப்போ ஸ்னேகா அவங்க அத்தை செல்வி ரூமுக்கு போறாங்க. அவங்க அத்தை டோரை லாக் பண்ணாம உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அத்தை ஏன் அழுகுற? என்ன சொல்லிட்டேன்னு இப்ப நீ அழுகுற? சரி வேணாம் விடு, அந்த வீட்டை பத்தி எனக்கு தெரிய வேணாம், விடு, நான் போகல, சரியா, நீ அழுகாத. ஏன் இப்படி அழுகுற? இல்லம்மா, தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடாதம்மா, தயவு செஞ்சு உங்க காலில் கூட விழுகிறேங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவங்க அத்தை இந்த மாதிரி பேசி ஸ்னேகா பார்த்ததே கிடையாது. இன்னுமே அவங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகமாகுதுங்க ஸ்னேகாக்கு. இவங்க அழுகாம கொஞ்சம் அவங்கள காம் டவுன் பண்ணிட்டு இவங்களோட மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஸ்னேகாவோட மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, வெளியே சொல்லலை. எப்படியாவது இந்த காலேஜ் ப்ராஜெக்டுக்கு அந்த கிராமத்துல போயிட்டு இவங்களோட வீடை வச்சு ஏன் வந்து பண்ணக்கூடாது? ஒரே கல்ல 2 மாங்கா, இவங்க ப்ராஜெக்டும் பண்ணி முடிச்சிருவாங்க, அதே நேரத்துல இவங்க எதனால இந்த அமானுஷங்கள் இவங்களை பின்தொடருது, பாஸ்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்க. எப்படியாவது அந்த அரண்மனைக்கு நான் வருவேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைக்கும் போது டொம்முன்னு இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா செல்வியும் இவங்களும் ஸ்னேகாவும் கீழே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பாண்டி செல்வம் கீழே இல்ல, மொட்டை மாடியில இருந்திருக்கிறாரு. அவரும் ஓடி வந்திருக்கிறாரு. ஸ்னேகாவோட அம்மா சித்ரா அவங்களோட ரூம்ல இருந்து அவங்களும் வேமா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கீழே ஓடி வந்து பார்த்தா தாயம்மாவோட போட்டோ, ஸ்னேகாவோட பாட்டி இருக்காங்களே அவங்களோட போட்டோ பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அது கீழே விழுந்து நொறுங்கி போய் கிடக்குதுங்க. அந்த கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போய் கிடக்குது. சாதாரணமா தாயம்மாவோட போட்டோ சாஞ்சி போய் இருந்ததுக்கே பெரிய பூஜை எல்லாம் பண்ணி ஸ்னேகாவையும் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிட்ட குடும்பம், இப்போ ஸ்னேகாவோட மனசுக்குள்ள அந்த அரண்மனைக்கு நான் போக போறேன்னு நினைச்ச அடுத்த நொடி கீழே விழுந்து உடைஞ்சா என்ன பண்ணுவாங்க? எப்படி இருக்கும் அவங்க மனசுக்கு? அவங்களெல்லாம் கூட விடுங்க, ஸ்னேகாக்கு எப்படி இருக்கும்? ஸ்னேகாக்கு இப்ப தூக்கி போடுதுங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதா? அந்த அரண்மனைக்கு நம்ம போகக்கூடாதா? ரொம்ப இப்போ அவங்கள அறியாமல அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஸ்னேகாவோட கேரக்டர் உடஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி பாய் கிட்ட போனப்பவே உடஞ்சிருச்சு. துர்கா சொன்ன மாதிரி அவங்க காலேஜில் வச்சு துர்கா நார்மலா அவங்கள திரும்பி பார்த்தப்போ இவங்க அவங்கள முறைக்கிறாங்க, அவங்க அமானுஷமா பேய் மாதிரி பாக்குறான்னு சொல்லி என்னைக்கு நினைச்சாங்களோ அன்னைக்கே பாதி உடஞ்சிருச்சு. இப்போ முழுசா உடஞ்சிருச்சுங்க.
அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருது. பேய்கள் மேல, இந்த கண்திருஷ்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குதுங்க. தாயம்மாவோட போட்டோ உடஞ்சி கிடக்கிற இதே நேரத்துல ஸ்னேகாவோட அம்மாவும் மாமாவும் வெளியே ஓடுறாங்க. இப்ப ஸ்னேகாவுக்கே தெரிஞ்சிருச்சு, அங்க இருக்கிற அந்த விளக்கு அணைஞ்சிருக்கும், கருப்படிச்சிருக்கும், அதுதான் நடக்க போகுதுங்கிறத இவங்களோட மனசுக்குள்ள ஓடுது. அதே மாதிரி டிட்டோ அந்த விளக்கு எப்பயும் போல அணைஞ்சிருக்குது, கருப்படிச்சு போய் கிடக்குதுங்க. அப்போ ஸ்னேகாக்கு இதுக்கு மேல இதை மனசுல வச்சிருந்தா வேலைக்காவாது, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி வீட்டுல இந்த விஷயத்த சொல்லிடலாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து அவங்களோட அம்மாவையும் மாமாவையும் கத்தி கூப்பிடுறாங்க. அம்மா மாமா இங்க வாங்க, வேமா வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா அமானுஷத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்திருப்போம், இவங்க மேல இருந்து இறங்கி கீழே தண்ணி பிடிக்கிறதுக்காண்டு வந்திருப்பாங்க. ஒரு உருவத்தை பார்த்திருப்பாங்க, காத்து வெளியே இருந்து உள்ள வரும், ஆனா உள்ள இருந்து வெளியே போச்சு. அவங்களோட பாட்டியோட போட்டோல பிளிக்கர் ஆச்சு லைட்டு. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. லைட்டே ஆன் பண்ணாம லைட் எரிஞ்சிட்டு இருந்த விஷயம், இவங்க தூங்கும் போது யாரோ ஒருத்தவங்க இவங்களை டிஸ்டர்ப் பண்ற விஷயம், காலேஜ்ல துர்காவும் அவங்களும் தர்காக்கு போன விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும் போது பாண்டி செல்வம் சொல்றாருங்க, எனக்கு தெரியுமா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும், பாய் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு, நான் இன்னும் அம்மா கிட்ட சொல்லல, இது உன் வாயில இருந்தே வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், முதல்ல நீ என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதை தாங்க நானும் கேட்கிறேன், என்ன நடந்துச்சு, நம்மலாம் யாரு, என்னை சுத்தி என்ன நடக்குது, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பாய் வந்து உங்காளா, உங்களுக்கு தெரியுமா, அப்போ நீங்க கையில கட்டியிருக்க அந்த தாயத்து அத்தை சொன்ன அந்த கதை அந்த பாய் கிட்ட தான் நீங்க போயிருக்கீங்க, அப்புறம் அந்த பாய் வந்து என்கிட்ட உண்மையை சொல்லல, சரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நீங்க ஏன் அம்மா கிட்ட சொல்லல, என்ன நடக்குதுங்க, என்னை சுத்தி என்ன நடக்குது, ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, இண்டிவிஜுவல் பர்சன், மாமா அம்மா அத்தை 3 பேரும், என்னோட ஃப்ரெண்டு துர்கா, பாய் யாருன்னே தெரியாத பாய், எல்லாருமே ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிறீங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க நடு வீட்டுல. இப்போதான் அவங்களோட பாஸ்ட பத்தி அவங்க மாமாவும் அம்மாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லாருக்கும் நோய் நொடின்னு வந்தாலும் இல்ல எதனா ஒரு ஆபத்துன்னு வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிற ஒருத்தர் தாயம்மா. இந்த தாயம்மாங்கிறவங்க யாருன்னா சித்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சித்தா ஆயுர்வேதிக் முறையில அவங்களோட கிராமத்துக்கும் வெளியில இருந்து வர கிராமத்துக்கும் மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவச்சி தான் தாயம்மா. இந்த தாயம்மாக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜமீன் பரம்பரைங்க. இவங்களோட வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இந்த சித்தா ஆயுர்வேதிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற காரணத்தினால இவங்க தனியா வந்துடுறாங்க. அதாவது தனியா இதை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அந்த ஜமீனுக்கு பிடிக்காதுங்க. அதாவது அவங்க அப்பாவுக்கு, தாயம்மாவோட அப்பாவுக்கு பிடிக்காத காரணத்தினால அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜமீன் இறந்துடுறாரு. இந்த ஜமீன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஜமீனையே வந்து ஆட்சி செய்யணும். அதாவது ஆட்சி செய்யணும் மீன்ஸ் நிர்வாக பொறுப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வாரிசு தேவைங்க. ஜமீனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் தாயம்மா. அப்படி இருக்கும் பட்சத்துல தாயம்மா அவங்களோட ஜமீனுக்குள்ள வராங்க. மறுபடியும் அவங்க ஜமீனுக்குள்ள வந்ததுனால சித்தாவையும் ஆயுர்வேதிக்கும் விடுறதில்ல. அவங்க அதையும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டுல ஒரு குல வழக்கம் இருக்குதுங்க. வெண்கலத்துல செஞ்ச ஒரு விளக்கு, அந்த விளக்குல எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு வச்சாங்கன்னா அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், அது அணையவே கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குதுங்க. அதை பார்ட் 1லயே நம்ம பார்த்துருப்போம், இப்பயும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த விளக்கு இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. கொல்லிமலைங்கிற மலையில இருந்தும் பருவத மலைங்கிற மலையில இருந்தும் வந்த சித்தர்கள் 2 பேரு ஜமீனுக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னே சொல்லலாமாங்க. ஜமீன் ஒரு சிவபக்தர், அவரு நிறைய சிவனுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு. சிவ ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள்லாம் கட்டியிருக்கிறாரு, சிவ பணிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு சிவபக்தர்ங்கிற காரணத்தினால சித்தர்கள் அவருக்கு பரிசா கொடுத்தது தான் அந்த விளக்கு. அந்த விளக்கு வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கண்திருஷ்டி கோளாரோ எந்த ஒரு அமானுஷமும் வீட்டுல நெருங்காதுன்னு அந்த சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் காலகாலமா வம்சமா அவங்களும் பின்பற்றிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல தாயம்மா அந்த விளக்கையும் அந்த விளக்க பாத்துக்கிற அந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறாங்க. இந்த ஜமீனும் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே நேரத்துல மருத்துவமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாயம்மாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் ஆகுது. பாண்டி செல்வம், சித்ரான்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பையன், 2வது பொண்ணு. அப்படியே சில வருடங்கள் கழியுதுங்க. பாண்டி செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சித்ராக்கு இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாயம்மாவோட பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, பாண்டி செல்வம், சித்ரா, இவங்க 2 பேருமே அவங்க அம்மா சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டாங்களாங்க. அஸ் யூஸ்வல் எல்லா குழந்தைங்களும் பண்றதான் அவங்களும் பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்க ரொம்பவே மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதாவது இப்போ கரண்ட்ல ஸ்னேகா என்ன கேரக்டர்ல இருக்கிறாங்களோ அதே கேரக்டர்ல தான்
பாண்டி செல்வமும் சித்ராவும் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மூட நம்பிக்கை, எதுக்கு எடுத்தாலும் கண் திருஷ்டின்னு சொல்லாதீங்க, இந்த விளக்கு என்ன விளக்கு, இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, என்னமா இது மூட நம்பிக்கையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் என்ன இருக்குதுன்னா, சித்ரா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நைட்டு தூங்குற நேரம் ஒரு 12 மணி இருக்குமாங்க. 12 மணிக்கு ஹாலில் உட்காந்து யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்கு, பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த காலத்து இந்த ராஜாக்கள் சேர்ன்னு சொல்லுவாங்க, சேர் மாதிரி தாங்க இருக்கும். அந்த சேரை ஆடிக்கிட்டே, அந்த சேர்ல ஆடிக்கிட்டே யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தாயம்மா அவங்க ரூம்ல இருந்து வெளியே வராங்க. எல்லாருக்குமே தனித்தனி ரூம் தான். செல்வியும் பாண்டி செல்வமும் அவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராங்க. வந்து பார்த்தா வேலையாட்கள் எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா சித்ரா, தாயம்மாவோட பொண்ணு சித்ரா ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறாங்களாங்க. அவங்கள அறியாமலே ரொம்ப கத்தி சிரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி வினோதமா இருந்திருக்குது. தாயம்மா எதுவுமே சொல்லலை, வேற யாருமே எதுவுமே சொல்லலை. காரணம் தாயம்மா எதுவுமே சொல்லலைங்கிற காரணத்தினால எல்லாருமே அமைதியா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல சிரிக்கிற குரல் அழுகிற குரலா மாறுது. அழுக ஆரம்பிக்கிறாங்க சித்ரா. முதல்ல மெதுவா அழுகுறாங்க, அழுதுகிட்டே அப்புறம் மேல சீலிங்கை பார்த்து பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க, கத்தி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சித்ரா பயங்கரமா அழுதுட்டு ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாகிறாங்க. இடமே மயான அமைதியா இருக்கு. எல்லாருமே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தாயம்மா ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிக்கிட்டு அவங்க கிட்டக்க நடந்து வர போகும்போது கரண்ட் போயிருதுங்க. கரண்ட் போனோனையும் பாண்டி செல்வமும் அவங்க வைஃப் செல்வியும் பயந்துடுறாங்க. சுத்தி இந்த வேலையாட்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டே அங்க இருந்த விளக்குகள்லாம் எடுக்கிறாங்க. விளக்குகளை எடுத்து பார்க்கும்போது சித்ரா ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு முடியெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு அந்த சேர்லயே இப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்களாங்க. ஒரு மாதிரி கோரமா உட்கார்ந்துருக்கிறாங்களாம். இப்போ தாயம்மா கூப்பிடுறாங்க அவங்க பொண்ணை, சித்ரா சித்ரா ஒன்னதாம்மா, சித்ரா என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க எந்திரிக்கவே இல்லை. பாண்டி செல்வம் பயந்து போய் தங்கச்சி என்னமாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்கள நிமித்தி விட்டா, உட்கார அந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு பார்த்தா கண்ணுலாம் சிவந்து போய் இருக்குதாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம வெள்ளைக்கரு இருக்குல்லையா, அது ஃபுல்லா ரெட்டா இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரெட்டா ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. கண்ணுக்கு எல்லாம் கருவளையும் வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க சித்ரா மாதிரியே இல்லை, வேற யாரோ ஒருத்தவங்களோட உருவம் மாதிரி இருக்கு. இப்போ சித்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க, நீ போ, தாயம்மாவை பார்த்து நீ போ, பாண்டி செல்வத்தை பார்த்து நீ போ, எல்லாரையுமே வெளியே போயிருங்க, இந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, இது என்னோட வீடு, இங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப தாயம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தலையில கையை வச்சு சித்ரா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சிவனோட மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா காலத்து மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, சிவனை வழிபட்ட அந்த மந்திரங்கள்லாம் சில இது சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது சித்ரா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பாண்டி செல்வத்துக்கு ஒண்ணுமே புரியல. மா என்னம்மா ஆச்சு, ஏமா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றா? இல்லப்பா, அவளுக்கு வந்து கண் திருஷ்டி தான், திருஷ்டி விழுந்துருக்குது, வெளியே இருக்கிற அந்த விளக்குக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த விளக்க போய் என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சித்ராவை கூப்பிட்டுட்டு அவங்களோட ரூம்குள்ள போறாங்க வேலையாட்களோட சேர்ந்து. இப்போ கரண்ட் வந்துருதுங்க. அவங்க ரூம்குள்ள போகும்போதே கரண்ட் வந்துருது. இப்போ பாண்டி செல்வத்துக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து திருஷ்டி கிஷ்டின்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, விளக்க போய் பார்த்துட்டு வான்னு. வெளியே வந்து பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போயிருக்குது. அதே நேரத்தில் கருப்படிச்சு போய் கிடக்குது. ஃபுல்லா ஒரு மாதிரி பயங்கரமா கருப்படிச்சு போய் கிடக்குது. இப்போதான் பாண்டி செல்வத்துக்கு தூக்கி போடுதுங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? வெளியே அந்த விளக்கு கருகி போனனாலதான் உள்ள இப்படி ஒரு அமானுஷம் நடந்திருக்குதா? ஒண்ணுமே அவருக்கு புரியலைங்க. இப்போ அவங்க அம்மா தாயம்மாவை கத்தி கூப்பிடுறாரு. அவங்க அம்மாவும் வராங்க. வந்து அம்மா விளக்கு அணைஞ்சிருக்குமான்னு சொன்னோன்னே அவங்க அதை கிளீன் பண்ணி, வேலையாட்களை வச்சு கிளீன் பண்ணி சிவ மந்திரங்களை உச்சரிச்சு அதுல மறுபடியும் நெய்யை ஊற்றி அதுல விளக்கு திரிய வச்சு எரிய விட்டுட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 1 மணி இருக்குமாங்க. பாண்டி செல்வமும் செல்வியும் அவங்க ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டி செல்வத்தோட ரூம்ல யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த கொலுசு சத்தம், இதே மாதிரி ஒரு கொலுசு சத்தம் அவங்களோட கட்டில சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பாண்டி செல்வத்துக்கு ஒரு டவுட்டுங்க, ஒருவேளை அவங்க வைஃப் செல்வி தான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்களா,
பக்கத்துல கை வச்சு பாக்குறாரு, கண்ணை திறக்கல, பக்கத்துல கை வச்சு பாக்குறாரு. அவங்க வைஃப் பக்கத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வேற யாரா இருக்கும்? டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் சலங்கை கட்டிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டுமா நடந்துகிட்டே இருக்குதாங்க. அவங்க ரூம்ல நடந்துகிட்டு இருக்குதான். ரொம்ப கொடூரமா இருக்கான் பாக்குறதுக்கே. இந்த சுடுகாட்டுல இருந்து ஒரு பொணம் எந்திரிச்சு வந்து நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவம் நடந்துட்டு இருக்குதான். இதை பார்த்த உடனே மனுஷன் கத்துறாரு. இவர் கத்துல அவங்க வைஃப் அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. தாயம்மா இவங்களோட டோரை வந்து லாக் பண்ணிலாம் வச்சிருக்க மாட்டாங்களாங்க. தாயம்மா என்ன பண்றாங்கன்னா, இவர் கத்துன அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே பாண்டி செல்வம் மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட வைஃப் செல்வியுமே பார்த்துருக்காங்க. 2 பேரும் பார்த்து அலறி அடிச்சு கத்திட்டு இருக்கும் போது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல தாயம்மா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க, ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. கையில அந்த விளக்கோட, அந்த விளக்கு இருக்கு இல்லையா, சித்தர்கள் கொடுத்த விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கோட உள்ள வந்தனையும் அந்த உருவம் அப்படியே காத்தோட காத்தா மறைஞ்சிருச்சாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாண்டி செல்வத்துக்கு இப்பதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மா எத்தனை நாளா சொன்னது எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது, இப்படி ஒண்ணு இருக்குங்கிற விஷயத்த அவரும் புரிஞ்சுக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தாயம்மாவோட வீட்டுல அந்த ஜமீன்ல ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. டெய்லியும் எதனா ஒரு அமானுஷம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால தாயம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பையன் பாண்டி செல்வம், அவங்களோட மருமக செல்வி, அப்புறம் அவங்க மக, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க. இந்த ஜமீனை, இந்த அரண்மனையை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அந்த ஊர்லயே இன்னொரு பெரிய தலைக்கட்டு அவங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜமீனை யாரு தான் வாடகைக்கு கொடுத்தா யார் தான் வராம இருப்பாங்க? அப்படி ஒரு குடும்பம் நல்லதா போச்சுடா, இந்த ஜமீனை நம்ம அடுத்து வாங்கிடலாம், நம்மளே வாங்கிடலாம் சொந்தமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜமீன்ல, அதான் அந்த அரண்மனையில இப்ப புதுசா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூம்ல சலங்கையை கட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க சுத்தி நடக்கிறது, அவங்க வீட்டுல ஒருத்தர் அமானுஷ குரல்ல சிரிக்கிறது, அழுகிறதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு கீழே ஏதோ ஒண்ணு பொருட்கள்லாம் உருட்டுற சத்தம் கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மேல இருந்து இறங்கி வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அவங்களோட குழந்தை ஒரு 7 வயசு இருக்குமாங்க, அந்த பொண்ணு கீழே யாரு கூட விளாண்டுட்டு இருந்திருக்கு போல. வீடே அலங்கோலமா கிடந்திருக்குது. அன்டைம்ல என்னமா பண்ற, தூங்காம எப்பமா நீ மேல இருந்து இறங்கி வந்துன்னு கேட்டா, ஐயையோ அந்த அக்கா போயிட்டாங்களா, எங்க இந்த அக்காவை காணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அக்காவை தேடிக்கிட்டு இருந்திருக்குதுங்க அந்த குழந்தை. இதை பார்த்த உடனேயுமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ இந்த வீட்டுல பேய் இருக்கு, இந்த அரண்மனையில பேய் இருக்கு. இப்ப அந்த கிராமம் ஃபுல்லாவே, பக்கத்து கிராமம் உட்பட இந்த விஷயம் பரவிடுதுங்க. யாருமே இந்த வீட்டுக்கு வாடகைக்கும் வரல, யாருமே இந்த வீட்டு பக்கமும் வரல. தாயம்மா ஒரு விஷயத்தை இப்பதாங்க நோட் பண்றாங்க. அமாவாசை அதுவுமா சித்ரா தேவிக்கு, அதாவது அவங்க பொண்ணு சித்ராக்கு அமானுஷ்யமா கத்துறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வருதுங்க. அப்போ இவங்க பொண்ணுக்கு யாரோ ஒருத்தவங்க ஏவல் செய்வினைன்னு வச்சிருக்கிறாங்களா, இதை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க, அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு, அந்த அரண்மனைக்குள்ள போய் ஒரு நாள் பார்க்கும்போது சித்ராவோட ஒரு வளையல் அந்த ஹாலில் கிடந்திருக்குதுங்க. யாருமே இல்லாத வீட்டில் சித்ராவோட வளையல் எப்படி அங்கே போயிருக்கும்? இவங்களுக்கு பெரிய டவுட். இந்த நேரத்தில் தான் பருவதமலையில் இருக்கிற அந்த சித்தரை தாயம்மா பார்க்குறாங்க. சித்தரே நடந்த எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லியிருக்கிறாருங்க. என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கு வந்து ஒரு யாகம் இருக்கு, எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. யாகங்கள்லாம் நடத்திருக்கிறாங்க, நிறைய ஓமங்கள்லாம் நடத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சென்னைக்கும் போயிடுறாங்க. அதாவது சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு குடிபெயர்ந்துடுறாங்க. இந்த டைம்ல தாயம்மா இறந்தும் போயிடுறாங்க. தாயம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை யாருக்கும் இவங்க கொடுக்கறது கிடையாது, வாடகைக்கும் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்குமே அங்க பேய் இருக்குங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பரவிதான் கிடக்குது. நிறைய பேர் வந்து விலை பேசுறதுக்கு வந்தாலுமே ஊர்ல இந்த மாதிரி புரணி பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கிறனால அதை கேட்டுட்டே வாங்காமலாம் போயிடுறாங்களாம். இன்னொன்று, பாண்டி செல்வத்துக்கும் சித்ராவுக்கும் அந்த ஜமீனை விற்கிறதுக்கு மனசே கிடையாது. அவங்களோட பூர்வீக வீடு, அவங்க அம்மா ஞாபகார்த்தமா அந்த ஒன்று தான் இருக்கு. இதுதான் தாயம்மாவோட வரலாறாங்க, இதுதான் அவங்களோட குடும்பத்தோட வரலாறாங்க. இப்போ இவங்களோட வரலாறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்னேகா சாரி கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும். இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல, எனக்கு வந்து ப்ராஜெக்ட் முக்கியம் இல்லை, நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான், நான் போகலாமா, நம்ம ஊருக்கு போகலை. இருந்தாலும் ஸ்னேகாவோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் இருக்குதுங்க. இவங்க அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, எதனால சித்தரை பார்த்தாங்க தாயம்மா, சித்தரை பார்த்தாங்கன்னா சித்தர் என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட, தாயம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிறாங்களா தன்னோட பிள்ளைங்க கிட்ட இருந்து, அப்போ அது என்னவா இருக்கும்? இப்போ எதுக்கு வந்து அமானுஷங்கள் தொடருது? அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு ஆகுதுன்னு சொல்லித்தானே அந்த யாகமே பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு ஸ்டில் இப்போவும் அம்மாவுக்கு அமாவாசை எதுவுமா இந்த மாதிரி ஆகுது? எதனால இவங்க அந்த சிவமந்திரத்தை இன்னுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? விளக்கு அணைஞ்சாலோ இல்லை எதனா சின்னதாக ஒரு அபசகுணம் நடந்தால் கூட ஏன் இவங்க பதறாங்க? அப்போ ஏதோ ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணுதா?
இன்னுமே சாபக்கேடு எதனா இருக்குதா? இப்படி பல கேள்விகளோட அவங்களோட ரூம்குள்ள போகும்போது அவங்க ரூம்குள்ள ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. இவங்க கத்தல, அழுகல, எதுவுமே பண்ணல. அந்த உருவத்தை நோக்கி இவங்களே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த உருவத்தோட பின்புறம் அவங்க திரும்பி தான் நிக்குது. அந்த உருவம் ஒரு வெள்ளை புகையா நிக்குது. எங்கேயோ பார்த்த ஒரு உருவம் மாதிரி தாங்க இருக்குது. எங்கேயோ பார்த்து எங்கேயோ பேசின ஒருத்தர் மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கிட்டே கிட்டக்க போகும்போது அந்த உருவம் திரும்பி நிக்குதுங்க. திரும்பி நின்னா இவங்களுக்கு ஒரு ஷாக்கு. இவங்களோட ஃபேஸ் கிட்டக்க அப்படியே கேமரா வரும்போது இவங்க கண்ணை க்ளோஸ் பண்றாங்க. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பிரபாகரன் ராதாகிருஷ்ணன் போடுறோங்க. எஸ், இது என்னோட ஓன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. பார்ட் 1லேருந்து பார்ட் 2 வரைக்கும் இதை நான் டெவலப் பண்ணி ஆக்சுவலாக இதை பார்ட் 3 பார்ட் 4 வரைக்குமே போகும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க. ஆயிடுச்சு எனக்கு. அதனால இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் அந்த கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மிஸ்டர் பிரபாகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டோரியோட, நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டோரி கிடையாது, ரியலாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கீங்க இல்லையா, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணாத டெவில்ஸ் கிச்சனில் கம்ப்ளீட் பண்ணாத பார்ட் 2 எதனா இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. அண்ட் அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். பாய். தஞ்சாவூர் பேய் வீடு இதோட பார்ட் என்னப்பா? ஆமா, தனியா இருக்கிறல, வா, அதான் கூப்பிட்டு வர்றாரு ஐயா. அப்பா அந்த கதவை யாரு? தாத்தா வருவாரா மூடி விடுறதுக்கு? நல்லாதான் மூடப்பா. அப்புறம் காத்துல வந்து சொடக் சொடக்குங்க. போ. யோ 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 நிமிஷம் தாங்காமல் தனியாக உட்காந்து எடுக்கலாம்னு பார்த்தா முதல்ல ஒரு வானரம் வருது உள்ள. அது பின்னாடியே போய் அவங்க அம்மா பெரிய வானரத்தை கூப்பிட்டு வந்துடுது. கூப்பிட்டு வந்து உட்காந்து கேட்கவும் மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்தில் படுத்து கொரட்டை சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். ஏண்டா ஸ்பைடர்மேன் படுத்துக்கோ பேசாம. மூக்கை பாருப்பா நசுக்கிக்கிட்டு இருக்குப்பா. அது ஓரமாக அங்கே பாரு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு கண்ணு இருக்கு பார்த்தியா பெருசாக ஸ்பைடர்மேனில், அந்த அதுலேயே லைட்டாக ஒதுக்கி வச்சிருக்கிறான் ஒரு மூக்கை. அதுக்கு எதுக்கு அதை போடணும் மற்ற சொல்ல. சரி ஸ்டோரி ஆரம்பிக்க போகிறேன். எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்களா? அர்ஜுன், வெரி குட், போகலாம். எதுக்கு முறைக்கிற? அந்த ஆர்வத்திலேயே அதுக்குள்ளே ரொம்ப முங்கி போய் கீழேயே வராமல் படையப்பா படத்தில் வர நீலாம்பரி மாதிரி ரூம்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லுவேன்ப்பா. அப்படின்னா டக்குன்னு புரியும்ல உங்களுக்கு. படையப்பா படத்தில் நீலாம்பரி மாதிரி படையப்பா என்னம்மா உட்கார்றது அந்த ஃபீல் சொல்கிறேன் பாதம்பே. அப்படி ஃபீல் குட்டாக சொல்கிறது தானே டேரக்டரோட இது. இப்போ எல்லாம் இதை முடிச்சுட்டு இந்த ப்ளூப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நினைப்பாங்க, அடப்பாங்களா ஊத்தா பண்ணிட்டீங்களடா கடைசியில். இது உங்கள் ஓன் ஸ்டோரியா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. பார்ட் 1லேயே வந்துட்டு கமெண்ட்ஸில் ஃபுல்லாக எனக்கா பக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா அது டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க சொல்கிற விதம் ஆனால் என்ன ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்குண்ணே, சூப்பராக இருக்குதுண்ணே, அதனால் இது உங்களோட ஓன் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க. அது ஒரு பக்கம் கௌரவமாக ஒரு மாதிரி ரொம்ப குழுன்னு இருக்குதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா அஞ்சலிக்கே தெரியாது நான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து உட்கார வரேன் அப்படின்னா முன்னாடியே ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருவேன். நீங்கள் அனுப்புன கதைகளில் நிறைய பேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகமாக வச்சுக்கிறதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க இல்லையா, அதோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அஞ்சலிக்கு அனுப்பி விட்ருவேன். எனக்கு எப்பப்போலாம் லைட்டாக லேக் ஆகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் சொல்லுப்பான்னு சொல்லுவேன். ஒரு அந்த சீனை மட்டும் சொல்லுவா அப்படியே படித்து நான் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டோரிலாம் அப்பயே உனக்கு டவுட்டாக இருக்க வேணாமா? நல்லா இருக்குல்ல அந்த ஸ்டோரி? யோ 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 ஜட்டியை போட்டு வாய்ப்பா அங்கிட்டு. என்னப்பா ஜட்டி போடணுமா? சரி உட்காந்துக்கோ, உட்காந்து அப்படியே படுத்து தூங்கிருப்ப சாம, சரியா?
ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. நம்பிக்கை புணர்ச்சி கிடையாதுயா, நம்பிக்கை விடாமுயற்சி. சொல்ல. நம்பிக்கை விடாமுயற்சி. சொல்ல. ஏய், ஒரு தடவை சொல்லி கொடுத்த கரெக்டாக பேசணும். கரெக்டாக சொல்லு. எப்படி சொல்லுவேன்? தண்ணி கொஞ்சம் குடித்தா நல்லா வரும் வாய்ஸு. ரொம்ப நாள் ஆச்சுல மிமிக்ரி பண்ணி. ஆக்ஷன் கிங், கிவ் மீ மோர். அர்ஜுன், அப்பா ஒரு டைலாக் சொல்லவா? ஏய், என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. கிவ் மீ மோர். என்னப்பா அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்பயும் சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் வந்து காலேஜ் பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம டெவில்ஸ் கிச்சன்லாம் பார்க்குறீங்க. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. டெவில்ஸ் கிச்சன் ஷோ வந்து பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் எங்கள் காலேஜுக்கு வந்து கெஸ்ட்டாக வரீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க.